Vanakkam Geeks. Idu verum news illa enga heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Welcome back to Phone Arena Tamil. பாருங்க அடுக்கி வச்சிருக்கோம். அடகு கடை வாசல்ல அடுக்கி வச்ச மாதிரி அடுக்கி வச்சிருக்கோம். S25 சீரிஸ் என்னெல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா S25 Ultra, அப்புறம் S25 Plus, அப்புறம் S25 குட்டியா இருக்கு பாருங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக எப்பயுமே S22 பார்க்கும்போதுலேருந்தே வந்து செம்ம பூரிப்பு. ஏன்னா S22வே செம்ம ரீஃபைண்டாக இருக்கும். அப்புறம் வந்து S22 நேராக அந்த ஷோரூமில் போனல அந்த சாம்சங் ஐடி கேஃபேக்குள்ளே போகும்போது டேரெக்டாக S22 கிட்ட தான் ஒன்று இத்தனைக்கு அது ஒரு பாய்லர்னு வச்சுக்க. சரி, இருந்தாலும் அந்த சைஸுக்காக அது கிட்ட தான் இருக்குப்பா. ஃபஸ்ட்டு அதை காட்டியா கண்ணில் காட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஆனால் S22 ப்ளஸ் எடுத்துக்கிட்டனாலும் நம்ம நண்பர்களையும் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. நம்ம பிரதீபம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான் கோயம்புத்தூர். அவன் தான் வெறுத்தே போயிட்டான். ராக்கெட்டில் இப்போ பாரு நான் ஒரு ஹீட்ரு ஒன்று வச்சுட்டே சுற்றிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த சைஸு சாம்சங் வந்து செம்மையாக S25 செம்மையாக டிஃபைன் பண்ணிட்டாங்க. இங்கே பாரு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக S25 ப்ளஸ் பக்கத்தில் காமிக்கிறேன். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். S25 செம்மையாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா S25 Ultra பக்கத்தில் வச்சா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். இங்கே உங்களோட டிஸ்பிளே ஆன் பண்ணுறேன். அந்த ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் சூப்பராக வேலை பண்ணுது. அதை காட்ட முடியும். அதுக்கு தெரியுதா? நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. ஸோ எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். சமயம் ஒன்றுமே தெரியல சிவா இந்த ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் இல்லை. இப்போ இந்த ஆன்டி ரிஃப்ளெக்ஷனோட முக்கியமாக நான் வந்து இதை சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டுலேயுமே ஒரே கைண்ட் ஆஃப் பிரைட்னஸே வச்சாலும் கூட எப்படி இருக்குன்னா, இப்போ நான் இதில் வந்து இவ்வளோ தூரம் வைக்கிறேன்டா. சரியா, இது S24 Ultra. இதுலேயும் அதே மாதிரி வைக்கிறேன்டா. ஓகே, கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனால் பிரைட்னஸில் பாரு, அது அந்த ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங்கோட ஒரு ஃபீச்சரோ. அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் வந்து நல்லா இருந்தது. ஆனா இதுல வந்து இன்னும் பெட்டரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாரும். சூப்பர், இதுல வந்து இன்னும் பெட்டரா. சோ அல்ட்ரா தான் இருக்குல்ல டாப் எண்ட். பிரைசிங் என்ன இப்போ இது மூணுத்துக்கும் பிரைசிங் என்ன? அதுதான் இப்போ இது வந்து 81,000, அதாவது 80,990. ஓகே, சரியா, 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, இது வந்து 1,00,000 ரூபாய். ஓகே, சரியா, அப்படியே அதே பிரைஸ்லயே இருக்கு. இது வந்து 1,30,000 ரூபாய் அதே பிரைஸ்லயே இருக்கு. அதே பிரைஸ்லயே இருக்கு. அதுதான் இப்ப சேலஞ்ச். போனும் அதே மாதிரி இருக்கிறதுனால பிரைஸும் அதே மாதிரி இருக்கிறதுல பிரச்சனை இல்லைன்ட்டாங்களா? இங்க சேலஞ்ச் என்னன்னா உள்ள 80 லிட்டர் இருக்கு. ஏன்னா 80 லிட் பேஸ்ட் மத்த எல்லாரையும் போய் செக் பண்ணேன். ஓகே, ஐக்கு வந்து 52,000 ரூபாய்க்கு 53,000 ரூபாய்க்கு ரிலீஸ் பண்ணி 50,000 ரூபாய்க்கு வித்தாங்க ஓப்பனிங் சேல்ல. சரி, ஐக்கு 13 55,000 ரூபாய் மாறிச்சு. இத்தனைக்கும் இன்ஃபீரியர் கேமராவோட. ஓகே, கேமரா செட்டப்பே ஆல்டர் பண்ணாங்க இதுக்காக. சரி, சரியா. அப்புறம் இந்த மாதிரி யாரெல்லாம் இப்போ OnePlus எடுத்துக்க, அவங்களும் 80 லிட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 70,000 பேஸ் பிரைஸா மாத்திட்டாங்க. ஓகே, போன தடவை 65,000. கரெக்ட். பெரிஸ்கோப்பையும் காணும். ஓகே, கர்வ் பண்ணல் இல்ல. சரி, உனக்கு ஓவராலா பிரீமியம்னஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா குழந்தைய கூப்பிட்டு கேட்டாலும் எல்லாரும் OnePlus 12 தான் தூக்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு சேலஞ்ச் இருந்திருக்கு. அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்றதுக்கு தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகாம 80 லிட் கொடுக்கணும். அதுதான் இப்போ இவங்களுக்கு இருக்கிற மெயின் சேலஞ்சு. ஒரு சிலர் நினைக்கலாம், என்ன ப்ரோ சாம்சங்க்கு வந்து சொம்பா அப்படின்னு. நிறைய பிராக்டிகல் ஃபேக்டர்ஸையும் யோசிக்கணும். சாம்சங்க்குலாம் சொம்ப அடிச்சா எங்க இப்போ என்ன நடக்க போகுது, என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம், எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுல எனக்கு இந்த ரெண்டு டிவைஸையும் பிடிக்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னா, இதுல இருக்கிற இந்த கர்வ்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட S23 Ultra இதோட கர்வா ஃபீல் ஆகும். ஓகே, ஓகே. அது மட்டும் இல்லாம S23 Ultra இதோட தின்னாவும் ஃபீல் ஆகும். கரெக்ட், கையில் எடுக்கும் போதுலாம். ஏன்னா அது கர்வ் பேனல் கொஞ்சம் பார்ஷியலி கர்வ்னால. பட் இது வந்து நல்லா இருந்தது பிடிக்கிறதுக்கு. ஆனா எனக்கு இந்த கார்னர்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இரிட்டேட்டிங்கா இருந்தது. அதை ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். ஆனா ட்விஸ்ட் என்னடான்னா, சைட்ஸை ஃபிளாட் ஆக்கிட்டான். இதுல வந்து ஒரு ஜென்டல் கர்வ்னஸ் இருந்தனால கையில பிடிக்க நல்லா இருந்தது. கரெக்ட். இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக்கனால கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆனா வெயிட் வந்து எனக்கு கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, அது கையில இன்ஹேண்ட் ஃபீல், அது வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் ஆகுது. அடுத்து வந்து இந்த பெசல்ஸ் வந்து இன்னும் மினிமலானது. வந்து எப்படின்னா, சைட் பெசல்ஸ், சைடில் இருக்க அந்த மெட்டல் ஃப்ரேம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன இருக்குன்னா தின்னானது வந்து நல்லா தெரியுது. இதோட டிசைன்னாலே இந்த கர்வ்னாலே அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திக்னஸ் தெரியுதா? கரெக்ட். இதில் வந்து பார்த்தோன்னா எனக்கு அந்த அளவுக்கு திக்கா இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தான் இருக்கு. சூப்பர். அதான் ரொம்ப மைனர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இருந்தாலும் ரிஃபைன்மெண்ட்ஸ்னு சொல்லலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ன்றதை விட. அடுத்து வந்து இந்த குச்சி, அது சைடு வந்து போன தடவை லெஃப்ட் வச்சுட்டாங்க. இந்த குச்சி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, போன தடவை லெஃப்ட் தான். இந்த குச்சி வந்து வருணுக்கு இதை கொடுத்துடலாம். வச்சுக்கோங்க, ப்ளூடூத் இல்லாத குச்சி உங்களுக்கு வச்சா உள்ள போயிடுச்சு, வெளிலலாம் வரல. ஆனா ஹைலைட் என்னன்னா, இவ்வளவு தூரம் வெளில வருது பேர். அப்படின்னா இது S25ங்க. ஆமா, S24ல போட்டா அப்படிதான் நாங்க வெளியே வருவோம்.
ஆனா ஆஜராவோ ஜெரி ரெக்கார்ட் அந்த வீடியோ பார்த்தா தெரியும்டா, இவங்க வந்து காயில் அந்த காயில்லாம் ஆனா எடுக்கல மாதிரி தான் சொல்லியிருந்தாப்ல. ஓகே ஓகே, சார்ஜிங்காக வச்சிருப்பாங்களா உள்ள கெப்பாசிட்டர் தானே, கரெக்ட் சார்ஜ் பண்றதுக்குலாம் வச்சு இது பண்ணி அதெல்லாம் எடுக்கல. ஆனா ப்ளூடூத் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இதுல பார்த்தனா இப்போ ஏர் ஜெஸ்டர் இருக்காது. ஆனா எஸ் பென் பாரு, எஸ் பென்னோட வெயிட் நீ பாரு, உனக்கு அந்த செம்ம லைட் ஆயிடுச்சு. ஆமா இப்போ இத பாரு, ஐயோ ஐபோன் உனக்கு ஃபோக்கஸ் பண்ணவே தெரியாதியா, உனக்கு அந்த வித்தியாசம் தெரியும் பாரு. ஒரு நான் எடுக்கிறேன் அந்த புடி நீ எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுங்க. தெரியுது நீ பாரு வித்தியாசம் நல்லாவே தெரியுது இது ரெண்டுத்துக்கும். இது கொஞ்சம் ஹெவியாவும் ஆமா அதே சமயம் கொஞ்சம் இருக்கு. ஸோ இப்போ இதில் இது வச்சு எழுத முடியுமா? எழுத முடியுது. S25 வச்சு இது எழுத முடியுது. அதே ஃபீச்சர் தான் இதுலயும் எல்லாமே இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எடுக்கும் போதே வெயிட் டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது. இதுதான் பென்சில் மாதிரி இருக்கு. ஆமா, இது பென்னு உள்ள இங்கு ஊத்தின மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்டா. சோ அது ஒரு ஃபேக்டர் இருக்கு கண்டிப்பா. சோ அடுத்து என்னன்னா இதுல வந்து இப்போ உனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 50 மெகா பிக்சல் இருக்குடா. அதுல ஏதாவது வித்தியாசம் தெரியுது? எக்ஸ்ட்ரா 50 மெகா பிக்சல்ல எக்ஸ்ட்ரா 50 மெகா பிக்சல் அந்த அல்ட்ரா வைட் கொடுத்துருக்கானோ. ஆமா, அதுல ஆனா லென்ஸ்ல பாக்கும்போது எதுவும் தெரியல. எதுவும் தெரியலையேப்பா, எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு பார்க்க. ஆமா, எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க தெரியுமா? இது வேற மாதிரி இருக்கோ. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு சென்சார் பெருசு, 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு சென்சார் பெருசு, என்னடா சொல்ல வரீங்க அப்படிலாம் கலாச்சாரம். ஆமா, ஆனா நம்ம அது வந்து பேப்பர்ல செக் பண்ணி பாப்போம். நம்ம ரிவ்யூன்னு வரும்ல, அப்ப நம்ம செக் பண்ணுவோம். இந்த ரிங்க கூட தனியா கழட்ட முடியும்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆமா ஆமா, அந்த ரிங் வந்து சீரியஸாவே எப்படி இருக்குன்னா கடையில வாங்கி ஓட்டுற ரிங் மாதிரி தான் இருக்கு. சைடுல இருந்து இப்படி காட்டினாலே தெரியுதுன்னு வச்சுக்கேன். ஆமா ஆமா, ஆனா இதுல பார்த்தனா கொஞ்சம் பிரீமியமா இருக்கு. நிஜமாவே S24 அல்ட்ரா தான் வந்து 25 அல்ட்ராவோட பிரீமியமா இருக்கு. நம்ம அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். புரியுது. ஆனா S25 அல்ட்ரா இப்போ என்ன அட்வான்டேஜ் அப்ப கொடுக்குது அப்படின்னு கேட்டா 8 லிட். சீரியஸா அதான் 8 லிட் ஃபார் தி சேம் பிரைஸ். ஆமா, அதுதான் இங்க விஷயம். சைட் அப்படின்னு சைன் போட்டோம்னு நினைச்சீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதாங்க. அப்போ அதுல அப்படியே அந்த சார் வேல்யூ எவ்வளோன்னு பாரு. இருக்கலே ஹையஸ்ட் சார் வேல்யூ வாடா டேய், சார் வேல்யூ வாடா பாரு. சார் 07 ஹெட் சார் வரும் எப்பயுமே 1.190. ஸோ அதான் இருக்கலையே ஹை சார் வேல்யூவா. ரைட்டு, உள்ள இருக்கிற பேப்பர் எடுத்து தான் மற்ற இதெல்லாம் பார்க்க முடியும்டா. சூப்பர். அன்பாக்சிங்ல பாக்ஸ் ஓபன் பண்ணி தானே ஆகணும். ஆமா, இல்லைன்னா மக்கள் கொதிச்சு எழுந்துருவாங்க. பொட்டியில வந்து வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன், பொட்டி திறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொல்லுவாங்க. சொல்ற ரேட்லயே வித்துக்கிட்டு இருக்காங்களா? பரவாயில்லையே, போடுற ரேட்ல விற்கிறானே அவன், ஏமாத்தல அப்படின்னு சொல்லலான்ற. சும்மா சொல்லுவோம்யா, இப்போ ஒன்று சொல்லுவோம், நாளைக்கு வேற ஒன்று சொல்லுவோம், மாற்றி மாற்றி பேசுவோம். அப்படியாவது சாம்சங்கார ஏதாவது மதிக்கிறானான்னு பார்ப்போம். ஓகே, நம்மளோட ஃபீட்பேக்லாம் என்னைக்கு தான் கேட்பான் சாம்சங். ஒரு எந்தூசியாஸ்டோட ஃபீட்பேக் என்னைக்கு தான் கேட்பான் அவன். அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இன்னும் சவுண்ட்லாம் கேட்குதுப்பா. அதே சார் வேல்யூ தான்டா. எஸ் பென் இல்ல அப்படின்னு கேட்குது பாரு. ப்ளூடூத் இல்லாமையும் இல்லை, இதுதான் எஸ் பென். அதுக்கு இல்லை, இதுக்கும் அதே மாதிரி சொல்லுது. இதுதான் அதோட எஸ் பென். தப்பான எஸ் பென்ல தப்பான சாம்சங்கை போடுறீங்களே, கேலக்ஸியை. இதுல தான் ஃபிளாஷிட்டா இருக்குல்ல. பெர்ஃபெக்ட். ஆமா, ப்ளூடூத் இல்லனால அது சொல்லணும்னு சொல்லிருந்தாங்க. சூப்பர். சோ ப்ளூடூத் இல்லாதனால ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல இல்லையா? ஏர் ஜெஸ்டர் கிடையாது இல்ல. மத்தபடி இந்த சரவணபவன் கம்பியும் எஸ், அப்புறம் இந்த கேபிள் வேல் வெற்றிவேல் அப்புறம் இதுதான். சோ இதுல வந்து போட்டுருக்காங்க பாரு, இந்தியான்னு வியட்நாம்னு இருக்கும்ல முன்னலாம். ஓகேயா? சோ இந்த கேபிள் வச்சு ஒரு மேஜிக் இருக்குங்க. அது ஒரு நண்பர் மேஜிக் என்னன்னா 3am கேபிள் வச்சு பொதுவா 45 வாட்ல நம்ம சார்ஜ் போட்டோம்னாலும் அது சாம்சங்கோட ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் ஆகுமே தவிர சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2.0 வராது. சூப்பர். ஆனா இப்போ வருது. வேற லெவலியா. சரியா? சாம்சங் 45 வாட் கொடுக்குறியா? ஆமா, 45 வாட்லயே தான் இருக்குது. போதும் போதும், அதையும் எல்லாரும் காரி தான் துப்பிட்டு இருக்காங்க. போதும் போதும், சைனாக்காரன் எக்கச்சக்கமா கொடுக்குறான், அக்செப்டட் தான். ஆனா 45 வாட் போதும் அப்படிங்கிறாங்க. 33 வாட் எனக்கு வந்து ஆப்டா இருக்கு. 1 ஹவர்ல ஏறுதான். சோ இந்த காம்பாக்ட் ஃபீல் ஆஃப் தி S25 அது இங்க இருக்கு. காம்பாக்ட் செல்லகுட்டி காம்பாக்ட் பொட்டியோட வந்திருக்குது. அந்த காம்பாக்ட் பாக்ஸ் பார்க்கணும் எனக்கு. காம்பாக்ட் ஃபோன் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேண்ட் ஃபீல். இது S25 பிளஸ். S25 பிளஸ் நல்லாவே தெரியுது பெருசா இருக்குன்னு. ஆனா S25 எடுக்கும் போது கைக்கு அடக்கமா ரொம்ப அழகா குட்டியா எப்பயும் போல எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. இது வைஃபை பேரே பரத்வாஜ் காம்பாக்ட் ஃபோன் தான். எனக்கு இதுல ஒரே ஒரு பிரச்சனை தான்டா ஓவராலா வந்து என்னன்னா, இந்த ரெண்டு ஃபோன்லயும் வந்து கூலிங் மெக்கானிசம் பத்தி அவங்க ஈவென்ட்லயும் பெருசா பேசிருக்கவே மாட்டாங்க. அப்படியா? ஆனா இந்த பிளஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டோம்னா, பிளஸ்ல வந்து எப்பயுமே அதுவும் போன வருஷத்துல இருந்து தான் நம்ம வந்து என்ன பார்க்க முடியும்னா, டிஸ்பிளே உள்ள போனா
எல்லாமே சேம் 2600 nits தான் வச்சுக்கேன். ஓகே. ஆனா இங்க பாரு quad HD ரெசல்யூஷன் உண்டு. சூப்பர். ஆமா ப்ளஸ்ல அந்த அட்வான்டேஜ் இருக்கு. ஆமா. ஏன்னா S21ல ரிஃப்ளெக்ஷன் தெரியுமா இங்க ப்ளஸ்ல? இதே நாங்க அல்ட்ரா காமிக்கிறோம் பாருங்க, ஒன்றும் தெரியாது. அல்ட்ரா மிரட்டிச்சு இல்லை? அல்ட்ரா சூப்பர். சரியா? ஸோ அது ஒன்று. ஸோ நார்மலாக மற்ற எல்லாமே இப்போ One UIல முக்கிய அம்சமே என்னன்னா இதுதான். நவ்பாரா? நவ்பார் வேற லெவல். இது என்னது இல்லை இந்த கண்ட்ரோல் சென்டர் தான். சூப்பர், நல்லா இருக்குல்ல. அந்த ஒரு நம்ம அது எப்படி வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம் தானே. இங்கே பேர் எனக்கு இதுதான் பொதுவாக கீழே இல்லை, அந்த கிராஃபிக்ஸ் அவன் போட்டிருக்கிற அந்த டிசைன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்றுலடா இந்த இது இருக்குல்ல, குட் லாக்கா? குட் லாக். இது ஒரு தலைவலி. இது வந்து பிடிச்சி இழுத்து அப்படிங்க இங்கேருந்து தள்ளினா வராது. ஆமா, இங்கேருந்து தள்ளினா போகும். அப்புறம் வந்து இங்கேருந்து இழுத்தா இவ்வளவு நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கா, அதனால இங்க சரி. அது என்னன்னா கீழ இருந்து நம்ம தள்ளி பழகிட்டோம்டா. கரெக்ட். சரியா? இது வந்து குட் லாக் தான். கீழ இருந்து தள்ளி பழகிட்டோம். அது என்ன சொல்லுதுன்னா இங்க இருந்து தள்ள சொல்லுது. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. முதல்ல எந்தூசியா சொல்ற பேச்சை கேளுடா சாம்சங். கொஞ்சம் ரீஃபைன் பண்ணுங்க சார். எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோங்க பாரு. இது நான் ஆக்சுவலா எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஆமாடா, அது எல்லாம் ஆப்பை தட்டுவாங்களே, அதை போட்டு விடு. அதை போட்டு விட்டா எல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்து டிக்டாக் வீடியோல வரா மாதிரியா அண்ணன் பண்றாரு அப்படின்னுவாங்க. அது வந்து இங்க இருக்கு ஆக்சுவலா. ஃபைன் லாக்னு போனா ஹோம் அப்னு இருக்கும். ஹோம் அப் போனா நிறைய சீரியஸா எவ்வளவு ரிஃப்ளெக்ஷன் தெரியுமா இப்போ ஸ்கிரீன்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் வி ஹேவ். இங்க பாரு, இப்போ பாரு எப்படி இங்க பாரு ரிஃப்ளெக்ஷனே இல்ல. இங்க பாருங்க லைட்டு அதே இடத்துல தான் டிவி ஆஃப்ல தெரியுது பாருங்க. ஸ்கிரீன் நல்லா ஆஃப்ல தெரியுது, ஆனா ஸ்கிரீன் ஆன் பண்ணா அதுவும் தெரியல, ஒன்றும் தெரியல. வெற்றிகரமா பண்ணிருக்கான் சாம்சங் அந்த ரிஃப்ளெக்ஷன் மேட்டர். இங்க பாரு, இது என்னது? ஹோம் அப்பா? ஹோம் அப்ல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குல. இப்போ ஜெஸ்டர் செட்டிங் இருக்கு. இதுல இங்க போனா அனிமேஷன்ஸ்ல மாத்தலாம். எந்த அளவுக்கு மாறணும்? இப்போ இந்த ஸ்வீட்ங்கறத வச்சனா தெரியுதா? இங்க பாரு, பாத்தியா? எல்லா ஆப்ஷன்ஸையும் மாத்த முடியுது. சூப்பர்யா. ஆமா, நம்ம வந்து நான் அட்வான்ஸ் ட்ரெயினிங் தான் வச்சிருக்கேன். அதனால தான் வந்து எப்படின்னா அப்படி போய் விழுந்து போடு அந்த மாதிரி நம்மளே வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷன் கிங். ஆமா, திரும்பியும் ரீகெயின்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்க சூப்பர் 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 சூப்பர். நிறைய நல்ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. குட் லாக் ஜாலியா இருக்கு. அதெல்லாம் ரிவ்யூல பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா சூப்பரா இருக்கு. அதெல்லாம் தீம் பார்க் வச்சு தீம் பண்றதா இருக்கட்டும், கீபோர்ட் பண்றதா இருக்கட்டும், செம ஜாலி. நீங்க என்னனாலும் உட்கார்ந்து கஸ்டமைஸ் பண்றதெல்லாம் வந்து சீரியஸா அவங்க மாஸ் பண்றாங்க. குட் லாக் ஷூர்லி ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். கீபோர்டு, குவிக் பேனல், ஐகான்ஸ், வால்யூம் பேனல், நான் இதெல்லாம் சும்மா மாத்தி வச்சிருக்கேன். ஸோ நமக்கு என்ன வேணுமோ நம்ம மாற்றலாம். இதை பார்த்து வந்து சைனீஸ் வந்து ஷுவராக காப்பி அடிக்கலாம்ல இது. அது ஆனால் கஷ்டம், கிரவுண்ட் லெவல்லேருந்து வரணும். இப்போ 1 UI 7 வர ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? ஃபுல்லாக ரீவொர்க் பண்ண வேண்டியதாக இருந்ததுல்ல, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆமாம். ஸோ இப்போது இதில் இருக்கலே முக்கியமான அம்சம் என்னென்னா, எப்போ இது இருக்காரா, இவரது வந்து ஒரு 200 MP பிரைமரி ஷூட்டர் இருக்குது. ஓகே. அப்புறம் வந்து ஒரு 50 MP பெரிஸ்கோப் 5x, அப்புறம் ஒரு 50 MP அல்ட்ரா வைடு. இது வந்து அந்த 10 MP 3x. ஆட பாவி சாம்சங், அந்த நோட் 10 ப்ளஸ்ல வச்சது இன்னும் நீ வச்சிருக்கியாடா? அதை தூக்குறதாவே இல்லை சார், எங்ககிட்ட நிறைய இருக்கு குடோன்ல ஸ்டாக்கு. போங்கடா டே. ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையா ஃபீல் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி இப்போ Xiaomi 15 Ultra லீக் வந்து S20 FE கூட பெட்டரா வச்சிருந்தீங்களேடா. இப்போ இது பார்த்தல 15 Ultraல லீக் வந்திருக்கு. என்னன்னா அதுல வந்து 3x இருக்குல்ல, அதாவது 3.2x அந்த ஃப்ளோட்டிங் லென்ஸ் 50, 4.3x உனக்கு 200 MP போடு. இப்போ எப்படி இருக்கும் பாரு. அப்போனா இவன் வந்து கேமரா டிபார்ட்மெண்ட்ல கடையை சாத்திட்டு போக வேண்டியதுதான். ஆமா, விவோ X200 ப்ரோவும் Xiaomi 15 Ultra அப்புறம் X200 Ultra வரும். ஆமா, அப்புறம் அதை வச்சு செஞ்சுட்டு போயிருது இதெல்லாம் சீரியஸா. ஏன்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த ஃபோன் ஓவராலா யூஸ் பண்ணும்போது இப்போ சாம்சங் ஈகோ சிஸ்டம் ஃபோன் அப்படி மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஒரு கேமரா ஃபோன் மாதிரி இல்லை, இப்போ எப்படி இருக்குன்னா சாம்சங் ஃபோன் மாதிரி இருக்கு. அதாவது ஓகே அவ்வளவுதான். சாம்சங்ல இருக்கிற 1 UIக்காக நான் வாங்கினேன் அப்படி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட். சாம்சங்ல இருக்கிற கேமராவுக்காக நான் வாங்கினேன்னு சொன்ன காலம் போயிடுச்சு. கரெக்ட். இதுதான் ஏன்னா எந்தூசியாஸ்ட் பேச்சு கேட்கறது நிறுத்திட்டாங்க. ஆமா, எந்தூசியாஸ்ட் பேச்சை ஷாமியும் விவோவும் கேக்குறாங்க. அட்லீஸ்ட் கேமரா எந்தூசியாஸ்ட் பேச்சு. அப்பதான் லைகா ஜெய்ஸ்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் ஒழுங்கா ஒர்க் ஆகும். எனக்கு சாம்சங் ஏன் எப்படி இருக்கா? ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஐபோன் மாதிரி நம்ம வந்து பொதுவாகவே சாம்சங்கையும் ஆப்பிளையும் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். கரெக்ட். நானும் அப்படிதான், நீயும் அப்படிதான். ஆமா ஆமா, சரியா? ஆனா நம்மளே வந்து இப்படி மாறுற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த சைஸ் லோகோ ரொம்ப முக்கியமா வேலை பாக்குதுன்றேன். ஆமா, கண்டிப்பா வேலை பாக்குது. அந்த கேமரா செட்டப்லயே தெரியுது.
எவ்வளோ அவன் வேலை பார்க்குறான் அப்படின்னு, எவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்கான் அதுக்குன்னு. ஸோ இதில் வந்து அவன் அவ்வளோ இடமும் கொடுக்கல அப்படின்ற போது இந்த பெரிஸ்கோப்பு ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்தில் வைக்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த லென்ஸோட அந்த சைஸை பாரு. கண்டிப்பாக எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. இதை கம்பேர் பண்ண பா. ஸோ இதுதான் இதெல்லாம் வந்து சும்மா இப்போ சாஃப்ட்வேர்ல பார்த்தோன்னா இதெல்லாம் ஓகே ஆனால் சாஃப்ட்வேர்ல கெத்து தான். அந்த நவ் பார் அதெல்லாம் வேற லெவல் தான். எனக்கு எப்படி இருந்ததுன்னா பார்த்து சிம்பிள் இந்த நவ் பார் இருக்குல்ல, நவ் பார் வந்து பொதுவாக இப்போ எப்படின்னா நம்ம வந்து சப்போஸ் யூடியூப் மியூசிக்னு வைப்போமே, சரி வந்து வால்யூம் கம்மி பண்ணி. ஸ்பீக்கர்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஸ்பீக்கர் நல்லா இருக்கு, அதெல்லாம் எதுவும் சூப்பராக இருக்கும். ஓகே அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் தானே, ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்புறம் கிளாக்கு, ஹலோ, இது வந்து ஸ்டாப் வாட்ச்சு, ஸோ இது எல்லாமே இங்கே வரணும். ஸோ அந்த டைனமிக் ஐலாண்டோட ஒரு பக்காவான ஒரு வெர்ஷனாக சாம்சங் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான். ஏன்னா கீழேயே ஹேண்டில் பண்ண முடியறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குல்ல. அவுட் ஆஃப் ரீச் இல்லாமல் இருக்கு, பக்கத்துலேயே ரீச் இருக்கு. எப்படி இருக்காங்க பத்தியா டிசைனில் நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. டக்கு டக்கு இல்ல நேத்து கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருந்ததுல அந்த அலர்ட் இங்க வந்துகிட்டே தான் இருந்தது. சூப்பர். அது ஒண்ணு. அடுத்து என்ன, அது கூகுள்ல லைக் பண்ணிருந்தோம்னா அதெல்லாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா அந்த நவ் பார் வந்து இங்க வருதுல குட் ஆஃப்டர்நூன் டைம் பார்த்து வருது இல்லையா, ஸோ இந்த மாதிரி டேட்டா வருது இல்லையா, ஸோ இந்த மாதிரி அது நவ் பிரீஃப் அப்படின்ட்டு. சரி, ஹோம் அந்த லாக் ஸ்கிரீன்ல வருது நவ் பிரீஃப். அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து நம்ம காலைல எழுந்திருக்கிறனால ஓகே ஹேலி பேர்ட், ஓ அந்த மாதிரிலாம் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. அது சொல்லும் போது அந்த ஏஐ ஃபீச்சர்ல ரெண்டு விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு நான் பார்த்தேன். ஒன்னு அந்த ஆப்ஜெக்ட் எரேசர் பயங்கரமா இருக்காம, ஆப்ஜெக்ட் எரேசர் ட்ரை பண்ணிடுவோமா? இப்போ இது நான் வந்து கையில வச்சிருக்கேன். ஓகேவா, இப்படி நான் வந்து கையில வச்சிருக்கேன். இது வந்து எடுத்துட்டேன். சரியா, இப்போ அதை எரேஸ் பண்ணுவோம். கேலரி போறேன், கேமரா போறேன். ஓகேயா, ஆப்ஜெக்டை எரேஸ் பண்ணா அது பக்காவா எரேஸ் பண்ணுதா இல்லையான்னு பார்ப்போம். எங்க இருக்கு ஆப்ஜெக்ட் எரேசர்? வந்துட்டானா? ட்ரா அதே கண்டுபிடிச்சிக்குமா? விரல் இல்லாம எடுக்கிறதுக்கு திருப்பி ட்ரை பண்ணுவோம். ஆமா, பெஸ்ட் அப்படி வைக்கிறது தான். சூப்பர். எரேஸ். ஐயோ இது சரியா ஒரு கால பாரியா. இன்டர்நெட்ல ஏமாத்துறீங்களாடா எங்களை. சரி நம்ம இப்போ போன் வச்சு பண்ணுவோமே. அவனுக்கு போன் வச்சு தானே பண்ணாங்க. செமையா இருக்குடா. ஏமாத்துறீங்களாடா? இல்லடா, என்னென்ன கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு ஃபேக்ட். என்னது? இது பேக்ரவுண்ட்ல இருக்க பிளாக் ஃபுல்லா இருக்குது. சரி, அவங்க பிளாக்கே காட்டுல. சரி அப்படியே இப்படி வச்சு எடுப்போம். ஏமாத்துறீங்களாடா எங்களை? இல்ல எனக்கு என்ன தெரியுமா, இந்த ஒண்ணுத்த வச்சு தான்டா நீங்க வித்துக்கிட்டு இருக்கீங்க. அதேதான் இருக்கிறதே ஒரு ஏஐ. அதையும் ஒழுங்கா பண்ணலையா நீங்க? ஓகே, இப்படி இவ்வளோ ஈஸியா இப்போ நான் பின்னாடி பேக்ரவுண்டோட நான் கொடுத்தேன்னா ஈஸியா தான் வரும். என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போமே. பின்னாடி ஒண்ணுமே இல்லை பேக்ரவுண்டு. சரி, என் கையை ஒழுங்கா ஜென்ரேட் பண்ணுதான்னு பார்ப்போம். என்ன சொல்றேன்? கரெக்டா அதை ஜென்ரேட் பண்றது தான் டார்கெட்டே. இல்லாட்டி மறுபடியும் கருப்பு கோடு. இங்கெல்லாம் ஏதோ கோடு போட்டிருக்கு. பரவாயில்ல, என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இல்லடா, ஏமாத்துறீங்கடா நீங்க. அப்போ அல்ட்ராடு ஏமாத்துறீங்க. சரி, அல்ட்ரால ட்ரை பண்ணுவோம். தெரியல, அப்படி ஒர்க் ஆச்சுன்னு வையேன். இது டிஸ்கிரிமினேஷன். இது ரொம்ப பெரிய டிஸ்கிரிமினேஷன். அது பொறு. இங்க பாருங்க சார், இதோட வந்து ஒருத்தருக்காக நாங்க வந்து இறங்கி வர முடியாது. இங்க இருங்க, பரத்தோட கை இங்க வைக்கிறேன். ஆமா, பேக்ரவுண்ட் வந்து காமன் பிளாக் தான் வைக்கிறேன். சரியா, பாத்துக்கோங்க. இவ்வளவு எல்லாம் வந்து யாரும் மெனக்கெட்டலாம். டேய் சாம்சங், வெக்கமா இல்லையாடா உனக்கு? சீரியஸா கேக்குறேன். ஓகேயா, எனக்கு ஆனா சந்தேகமா இருக்குடா. எப்படின்னா அவங்க வந்து அந்த ஏமாத்துறாங்க டெமோ பண்ணி காமிச்சாங்கல்ல, டெமோ பண்ணது வந்து எனக்கு இப்படி ஃபீல் ஆகல. அவன் ஸ்கிரீன் ரெக்கார்டிங்லாம் காமிச்சான். இன்னொருத்தனும் போட்டிருந்தான். அதே போட்டோ டவுன்லோட் பண்ணி அவனும் ட்ரை பண்ணிருந்தான். பாரு, இது விரல்ல மட்டும் எல்லாம் எடுக்குது. லூசாயா சாம்சங் கிம்மிக்கா? ஓகேயா, எனக்கு நம்பிக்கையே இல்ல. இது ஓகே, ஆனா நீ எந்த பேசிஸ்ல எரேஸ் பண்ற அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. இங்க பாரு. ட்விட்டர் நான் காமிச்சே தரணும். நான் ட்விட்டர் தான் எதிர்ப்பு. வாங்க தம்பி, சண்டே 6 ஒரு பேர் என்ன? அது எனக்கும் தெரியல, அதனால தான் நான் ஒரு பேருங்க நல்ல நேரம் நோட் பண்ணி வச்சனால இப்போ நம்ம போய் எடுக்க முடியுது. ஆமா, மிஸ்டர் ஜான் வந்து வீடியோ போட்டாரு. நானும் பார்த்து டென்ஷன் ஆயிட்டேன். இப்போ நம்ம லைவா ட்ரை பண்றோம். சேவிங் போட்டோ. இது மட்டும் கரெக்டா வருமா? கடுப்பா இருக்கும்ல. வந்ததுன்னா அப்போ என்ன சேலஞ்ச் அதுக்கு இருக்குன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. நான் எடிட் கொடுக்குறேன். சரி, ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போட்டுருவோமா?
நாங்கள் வந்து இது வட்சனோட S25 தான் நாங்கள் பண்ணுறோம் ரைட்டா. இப்போ நான் வந்து இது போகிறேன், ஆப்ஜெக்ட் எரேஸ் போகிறேன். அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதோ பார்க்குறேன்னு சொல்லுது. எரேஸ் ஷேடோஸ் அண்ட் எரேஸ் ரிஃப்ளெக்ஷனா? சரி அதெல்லாம் செலக்ட் பண்ணுவோம். நான் வந்து கோடே அந்த ரிமோட் மேலே மட்டும் போடுறேன், ஏன்னா அதுவே கெஸ் பண்ணிக்குமே. கெஸ் பண்ணுது, ரிமூவ் பண்ணுது. சரி கரெக்டாக தான் கெஸ் பண்ணுது. எரேஸ் குத்துருவோம். இல்லை அப்போ கூட சரியா வரலையே. பார்ஷியலி ஓகே, பார்ஷியலி பெட்டர். இல்ல ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு வரலையே. ஆமா எதிர்பார்த்த அவன் போட்ட மாதிரி வரல பாருங்க. ஏன் why? இது S25 இதுல வந்து ஷோ ஆல் கூட நான் இதுலயும் வரேன். நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இந்த போட்டோ வந்து நான் அதுக்கு அனுப்புறேன். ஓகே. நியர்பை டிவைசஸ் போடு. இதோ வருது S25 வந்துருச்சா? இந்த பாரு ஷேர் பார்க்க செமையா இருக்கே. இப்போ அதுல எடிட் பண்றா பரத்து. ஓப்பன் அப்படியே எடிட் பாப்போங்க. இதுலயும் நாங்க வந்து எடிட் இது கொடுக்குறோங்க, ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வித் மைக்ரோஃபோனுங்க, ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ஓகேவா? ரைட்டா. இப்போ நான் டூல்ஸ்க்கு போறேன். ஆமா டூல்ஸ்ல போய் ஆப்ஜெக்ட் எரேசர் போறேன். அதுவே கண்டுபிடிச்சு நான் என்னன்னா சப்ஜெக்ட் அதுவே ஐடென்டிஃபை பண்ணனும்னு நினைச்சேன்டா. அதுக்கு தெரியல, அது ஒரு தண்டம், வீணா போன தண்டம். ஐயோ அது நல்லா இருந்ததுடா, நல்லா இருந்ததுண்ணே, நல்லா இருந்தது. 1,30,000க்கு நல்லா இருந்ததுண்ணே. ஓகேவா? எரேஸ் இல்லையே, இதுலயே அதே மாதிரி தான் வருது. தப்பா? ஆமா. அப்ப அவங்க ஊர்ல மட்டும் எப்படி கரெக்டா வருது? இது எனக்கு வந்து ஒத்துக்க முடியல, என்னால இதை ஒத்துக்க முடியல. இது எப்படி? எனக்கு என்ன டிஸ்கிரிமினேஷன்? ஆமாடா, ரேசிசம். இல்ல நிஜமா எனக்கு சந்தேகம்னா அப்போ உள்ள இருக்க மாடியூல் வந்து மாறுதா? என் கேள்வி புரியுதா உனக்கு? இப்போ அவங்க ஊர்ல மட்டும் அப்போ கரெக்டா வேலை செய்யுதுன்னா அது எப்படி? ஸோ பேசிக்லி நான் இம்ப்ரெஸ் ஆன ஒரே ஃபீச்சர் கூட எனக்கு வந்து இப்போ டிசப்பாயிண்டிங்காக முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து என்ன சொல்லலாம்னா ரிவ்யூல நம்ம மீதி பார்த்து இது இன்னும் எந்த அளவுக்கு நல்லாவே இருக்கு. இதுல இருக்கிறத நான் பார்த்தேன்னா டிசப்பாயிண்டிங்லாம் இல்லைங்க, நான் டிசப்பாயிண்டே ஆகல. அது டிசப்பாயிண்ட் ஆகிறதுனால கிரேசியா படு கேவலமா இருக்காது. சரி, இது இல்லாம ஒரு பக்கம் இருக்கா? இப்போ அடுத்து என்னன்னா, ஆக்சுவலா இந்த போன்ல போட்டோஸ் எடுத்து பார்த்தேன். போட்டோஸ் வந்து எப்பயும் மாதிரி எப்படின்னா டே டைம்ல எடுக்கும்போது நிஜமாவே கேன்சல் 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 டிஸ்கார்ட். இப்போ வந்து டே டைம்ல ஒரு சில போட்டோஸ் எடுத்தேன். எனக்கு வந்து இப்போ அல்ட்ரா வைட் அப்படின்னு எடுக்கும்போது சூப்பரா இருக்கு. அதான் அல்ட்ரா வைட் ஓகே, டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருந்தது. அப்புறம் 1x நல்லா இருந்தது, 3x 2x எல்லாமே நல்லா இருக்குடா. அது வரைக்கும் நல்லா இருக்கு. 10x வரைக்கும் டீசெண்டா பண்ணுதுடா. ஓகே. அதாவது S25 பிளஸ் S25 as well as பிளஸ் ரெண்டுமே 10x வரைக்கும் நல்லா பண்ணுது. அதுக்கு மேல வந்து அதுகிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் மெயின். அதை எடுத்தா வெறும் நாய்ஸ் தான் இருக்கு. ஆமா, நம்ம அது பேசிக் டெலிஃபோட்டோ லென்ஸ்ன்றதுனால ஒரு 3x 6xக்கு மேல எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் செல்ஃபி எடுத்து பார்த்தேன். செல்ஃபி வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா எப்பயும் மாதிரி சாம்சங் திங் அப்படிங்கிற மாதிரி, சாம்சங்கோட ஸ்டைல்ல. சாம்சங்ல அந்த ரிமூவல் அதெல்லாம் இருக்கு, ரைட்? அதெல்லாம் வந்து நல்லா தான் இருந்தது. ஏன்னா எனக்கு இதுல இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட், ஏன்னா இதுக்கு நான் கம்பேரிசன் மாதிரியே எடுத்திருந்தேன். சரி இது என்னதான் பண்ணுது பார்ப்போம். ஆமா, ஏன்னா பொதுவா அந்த சைனீஸோட அல்காரிதம் வேற மாதிரி இருக்குமே அப்படின்னு எடுத்திருந்தேன். கரெக்ட். இதுக்கு கம்பேர் பண்ண சாம்சங் நல்லாவே இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல. ஏன்னா இப்போ இதுல 50 MP சென்சார் இருக்குன்னு தான் பேரு. நல்லா எடுத்திருக்கு, டீடைல்லாம் சூப்பரா இருக்கு. கலர் வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. இதுல கலர் வந்து எப்படி இருக்குன்னா அது மட்டும் இல்ல, கான்ட்ராஸ்ட்லாம் எப்படி இருக்கு பாரு. அதாவது மோர் ரெட் ஷிஃப்ட், அது கிரீன் ஷிஃப்ட், சயன் அதெல்லாம் பெட்டரா இருக்கு அதுல. அப்புறம் இது முடி பாரு என்ன கலர்ல இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க சாம்சங், நல்லா பண்ணியிருக்காங்க மத்தியா. ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் அதுவும் முக்கியமாக செல்ஃபியில் சாம்சங் வந்து ஸ்கோர் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சது. அதிசயமா இருக்கு. லோ லைட்டில் கூட நான் ட்ரை பண்ண உடனே, அப்புறம் லோ லைட்டில் இன்னைக்கு காலைல சும்மா இங்கே பாரு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. லோ லைட்டில் வந்து செம்ம சேலஞ்சிங்டானா, ஆனாலும் பரவாயில்லையே, சூப்பராக பெருக்கி விட்டுருந்தோம். ஏன்னா நல்ல சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் மாதிரி சாம்சங். இப்போது என்னன்னா, இப்போ சாம்சங் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்லணும் அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, சாம்சங் டிவைசஸ் வந்து கேமரா சென்ட்ரிக்காக இருந்தது ஒரு காலம். இப்போ கேமரா சென்ட்ரிக்காக இருக்கா அப்படின்னா இல்லை. இது வந்து எப்படின்னா மோர் ரீஃபைன்டு ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வித் மோர் ஓவர் நிறைய ஃபீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஆப்பிள், சாம்சங், கூகுள் இவங்க 3 பேரும் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டு அந்த கன்சியூமர்ஸ்க்காக கேட்டர் பண்ணி 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 ஒரு இது மொனாப்புலியில அந்த ட்ரீபோலி மாதிரி வச்சுப்போம். ஒன்றுன்னா மொனாப்புலி, 2 இருந்தா டுவோபோலி, 3 இருந்தா த்ரியோபோலின்னு சும்மா நம்மளே வச்சுப்போம். ஏதோ ஒரு போலிங்க. இப்போ இதுல 3மே ஹை எண்ட் பிரீமியம், அவங்களோட ஈகோ சிஸ்டம். இதுல 3 பேருமே கேமராவும் ட்ரை பண்றாங்க, 3 பேருமே பெர்ஃபார்மன்ஸும் ட்ரை பண்றாங்க, 3 பேருமே ஏஐ ஃபீச்சர்ஸும் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு கிளாஸ் டிவைஸ் ஆயிடுச்சு. இது ஒரு அமெரிக்கன் டிவைஸ் மாதிரி தான் நான் பாக்குறேன்.
அதுல அவன் பெரிய அப்கிரேட்ஸ் எல்லாம் கொடுக்கலன்னா கூட அந்த அமெரிக்காவில் வந்து அந்த வருஷ அப்கிரேட்ஸ்ன்றவங்க ஈஸியாக வாங்கிடுவாங்க. S24 S25 போயிடுவான், S25 S20 Ultra போயிடுவான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவனுக்கு. அவன் மாதம் வந்து அதுக்கு பே பண்ணி முடிச்சிருப்பான். அவன் டேரிஃபே அது மாதிரி தான். அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு தான் இது பண்ண மாதிரி இருக்கு. இப்போ நமக்கு நம்ம ஊர்ல இருக்கிற ஆப்ஷன்ஸுக்கு ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸாக தான் இருக்குது. எனக்கு ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஆமா, எனக்கு அதான் இப்போ எப்படி இருக்குன்னா எண்ட் ஆஃப் தி டே இது வரைக்கும் ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லும்போது டே டைம் வீடியோ நல்லா இருக்கு, டே டைம் ஃபோட்டோ நல்லா இருக்கு, லோ லைட் ஃபோட்டோ ஓகே, செல்ஃபி ஆஸ்பெக்டில் ரியர் கேமரா ஃபோட்டோ ஓகே. ரியர் கேமரா ப்ரோ மோட் அப்படின்னு நான் போகிறேன் அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இந்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பெரிய சென்சார். நமக்கு வந்து என்ன கண்ட்ரோல் கொடுக்குறாங்கன்னா ISO கண்ட்ரோல் கொடுக்குறான், ஷட்டர் ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுக்குறான் அப்படின்னும் போது அடுத்தது டேரெக்டாக வந்து எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் கொடுக்க மாட்டேங்கிறான். கரெக்டு. ஸோ அது கொஞ்சம் ஆனால் இங்கே இருக்குது. இப்போது நீ வந்து இதில் மேனுவலாக நீ ட்ரிகர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஃபோக்கஸ் லாக் பண்ணுற செமையாக இருக்குது. இது வந்து ஆப்பிளில் பண்ண முடியல, நிஜமே கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஸோ இது வந்து ஓகே, அக்செப்டட். பட் எனக்கு வந்து எப்படின்னா மேக்ஸிமம் சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ்குள்ளே கொண்டு போகும்போது தான் என்ன ஆகுதுன்னா இந்த சாம்சங் as well as ஆப்பிள் இவங்க எல்லாருமே இந்த சைனீஸை வந்து அதுவும் முக்கியமாக வீடியோவில் போடுறத வந்து என்னால் பார்க்க முடியுது. ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் டே டைமில் அப்படி இப்படி சமாளிச்சிடலாம், நைட் டைமில் கொஞ்சம் வீடியோ எப்படி இருக்கு. வீடியோ நீ தான் பார்த்தல, உனக்கு ஒரு வீடியோ காமிச்சிருந்த நீயும் ஜிட்ரியா இருக்கு, என்னடா இது அதே மாதிரி தான் இருக்கு, ஒன்றும் பெருசா சேஞ்ச் பண்ணல. அதேதான் எனக்கு என்னன்னா மேபி என்ன அட்வான்டேஜ் ஃபீல் ஆகுதுன்னா முன்னையோட அதிக லைட் கேப்சர் பண்ற மாதிரி இருக்கே தவிர அல்காரிதம் சேஞ்ச் இருக்க மாதிரி தெரியல. ஃபைன். அதுவும் வந்து இனிமே இதுல நீ பாப்பல கலர்ஸ் அதெல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதுல மேபி இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரியர்ல. ஏன்னா அவங்க வந்து ஈவெண்ட்ல கூட S25 அல்ட்ராவை பத்தி தான் பேசினாங்க. கரெக்ட். இந்த மாதிரி லோ லைட்லயும் வந்து S25 அல்ட்ராவோட கேமரா நல்லா கேப்பபிலிட்டி இருக்கும், அதுவும் முக்கியமா வீடியோல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. எனக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஏன்னா நல்லா தெரியுது அவங்க வந்து ஒரு ஃபோக்கஸை வந்து சைனீஸ் மாதிரி கேமரா பக்கம் செலுத்தாம மோர் டிசைன் ஈகோ சிஸ்டம், ஒன் யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி போயிட்டாங்க. சோ பிக்சல்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒன் யூஐனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஐபோன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் எங்களோட காம்படிஷன், வேற எதுவும் எங்களோட காம்படிஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஓவராலா பார்க்கும்போது எனக்கு அது ஒரு சாம்சங் டிவைஸ் அப்படின்னு தான் தோணுதே தவிர ஒரு தனித்துவம் இருக்கு கண்டிப்பா. சாம்சங் அப்படிங்கிற ஒரு தனித்துவம் அந்த ஒன் யூஐலையும் அப்புறம் அந்த கேமரா எக்ஸ்பீரியன்ஸ்லயும் அவங்களோட தனித்துவம் தான் இருக்கு. இப்போ வீடியோவில் முன்னாடி மாதிரி இருந்தால் அதே மாதிரி தான் இருக்கான், கரெக்ட். ஃபோட்டோலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கான், ஒன்றும் பெரிய சேஞ்ச் கிடையாது. அப்படின்னா எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதான் ரிலையபிலிட்டி, ட்ரஸ்ட் அந்த மாதிரி ஃபேக்டரில் தான் 7 years of அப்டேட்டு. ஆமாம், நல்ல டிஸ்பிளே, நல்ல ஸ்பீக்கர். சரி, அந்த ஸ்பீக்கர் தான் பார்த்துருவோமே, அந்த ஸ்பீக்கரை பார்த்துருவோமா? அதுவும் அல்ட்ராவில் ஸ்பீக்கர் பார்ப்போம், அல்ட்ராவில் பார்ப்போம். NCS கார்ட்டூன் அப்படியே அந்த 4K. இது வந்து ஆக்சுவலாக ஒரு விமர்சனங்க, இது அன்பாக்சிங்கோ இல்லை எதுவும் கிடையாது. நாங்கள் ஆக்சுவலாக விமர்சனம் பண்ணணும்னு நினச்சோம், எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சோம். எங்களுக்கும் வாய் இருக்கு, நாங்களே ஏதோ பேசலாம் அப்படி சொல்லலாம். டாப் எண்ட் இருக்கும்ல டால்பி, அது எனேபிள்டா இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அது எனேபிளே ஆகல. வீடியோ 60 FPS பிளே ஆகுதா வீடியோ? பரவாயில்ல. சரி, டால்பி அட்மோஸ் இருக்கு, இன்னும் எனேபிளே ஆகல. பாத்தியா? அதுக்கு டால்பி அட்மோஸ் எனேபிள்டு ஸ்பீக்கர். ஆக்சுவலாக அந்த சரௌண்ட் சவுண்ட் லவுட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரி, இப்போ அதில் வந்து அந்த அளவுக்கு இருக்கா? அது என்னது, என்ன NCS கார்ட்டூன். இப்போ NCS கார்ட்டூன். ஆனால் எனக்கு இன்னும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு போன வருஷத்தை டிவைஸை விட இப்போ பார்க்கறதுக்கு. இந்த S25 Ultra திக்கராக இருக்கிற மாதிரியும் இருக்கு, அந்த அளவுக்கு பேஸ் இல்லை. எனக்கு இன்னொரு கடுப்பு என்னன்னா இந்த டால்பியை கொண்டு போய் அங்கே வச்சாதான் என்ன, எது டிஃபால்ட்டாக தானே டன் இப்பயாவது வருதான்னு பார்க்குறேன். எனேபிள்டாக தான் இருக்கு.
தெரியுது அது வேற லெவல்ல இருந்தது. ஆமா, அதுதாங்க சூப்பரா இருந்தது. அல்ட்ரா தான். S25 டிஸ்பிளேவும் அதான் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா நீங்க வந்து மத்தவங்களோட வீடியோவே கூட போய் பாத்துக்கலாம், இந்த டிஸ்பிளே எப்படி இருக்கு அப்படின்னா. நம்ம ரிவ்யூல ஃபுல்லா ஷேர் பண்ணுவோம், ஃபுல் டீடைல்ஸும். எதெல்லாம் வந்து டேட்டாவா கண்டென்ட்டா நமக்கு வந்து கிடைக்குதோ அதை வந்து ஷேர் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த ஆன்டி கிளேர் எஃபெக்ட் அதெல்லாம் வந்து சூப்பரா தான் இருக்குது S25 அல்ட்ரால. நார்மல் சீரிஸ்ல அது இல்ல, நார்மல் போன் மாதிரி இருக்கு. ஏங்க இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? எல்லாருக்கும் கொடுக்கலாம்ல. நார்மல் சீரிஸ் மாதிரி இருக்குன்றதுல வருத்தம் இல்ல பரத். இது என்ன நார்மல் பிரைஸ்க்கு விக்கிறீங்க? ஏதோ 40,000 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் ஒரு ஆன்டி கிளேர் போட்டு விட்டாதான் என்ன சாம்சங் சீரியஸா ஆன்டி கிளேர் ஆக்சுவலா கொடுக்கலாம்டா. சீரியஸா அதுல என்ன இருக்கு? டால்பி. ஆனா அந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கே நிறைய காசு வாங்குறாங்களா ஆப்பிள் மேக்புக் ப்ரோல. நல்லா இருக்கு. இதுவும் இது குட்டியா இருந்துகிட்டு கத்துது. பஞ்சியரா இருக்கு எனக்கு இல்ல. இது நல்லா இருக்கு. S25 பிளஸோட S25 பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க, ஆமா, நல்லா பண்றாங்க. ஆமா தான். ஓகே, இந்த மாதிரி மேட்டர்ஸ்லாம் வந்து சாதாரண விஷயம் தான். சாம்சங்ல டிஸ்பிளே எல்லாம் நல்லா தான் இருக்கும், கேமரா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும், ரிலையபிளா இருக்கும்ங்க. எதை எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ரிலையபிளா இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே அதான். இல்ல எண்ட் ஆஃப் தி டே அதான். என்னன்னா ஓகே எல்லாமே இருக்கு, ஆனா எக்ஸலண்டா இருக்கா அப்படி கேட்டா மட்டும் பதில் இருக்காது. எல்லாமே இருக்கு. குட்டா இருக்கா? குட்டா இருக்கு. அமெரிக்கனா இருக்கு, சைனீஸா இல்ல. சைனீஸா இருந்துச்சு அப்படின்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கீழே வந்துடும், ஹார்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் மேல போயிடும். ஆமா, இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பாக்குறோம் நம்ம. இதுல வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் மேல போயிடும், ஹார்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போன வருஷத்து மாதிரி இருக்கும். அப்படின்னா கீழையா மேலையா நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா யாருக்கு ஈகோ சிஸ்டம் வேணும், யாருக்கு ஹார்ட்வேர் வேணும்ன்றது உங்க கையில தான் இருக்கு. நாங்க இதெல்லாம் சஜஸ்ட் பண்ற அளவுக்கு நாங்க பெரிய ஆளு கிடையாது. ஏதோ அனுப்புறாங்க நம்மளோட ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதை கேட்கறாங்களான்றது தான் இப்போ வந்து தெரியல. சாம்சங் கேட்டா நல்லா இருக்கும். சரி, இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோன் விடுறீங்க அப்படின்னா S20 FE மாதிரி ஏதாவது ஒரு ஃபோன் விடுவீங்களா? அதுவும் இருக்கு எனக்கு கேள்வியா. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு என்னைக்காவது பதில் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது தவிர வேறு ஏதாவது இருக்கா சிவா சொல்றதுக்கு? வேற எதுவும் இல்லை, நம்ம ரிவ்யூல சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கு இதை பத்தி அப்படின்னா Q&A வீடியோ நாங்கள் போடுறதுக்காகவும் கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுறதுக்காகவும் உங்களோட கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்க, எடுத்து நாங்கள் படிச்சுக்கிறோம் கண்டிப்பா. ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது பரத்வாஜ் மற்றும் சிவபரணி. பார்க்கலாம். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். Put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி உனக்கு அந்த பிராண்ட் பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா? இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the facts, put the facts. பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.